குரு கடாட்ச சித்திரஸ்து. ஒருவருடைய ஜாதகத்துல இந்த சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருந்தால், அதாவது பெண்களுடைய ஜாதகத்துல சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த திருமணத்துக்கு உண்டான பாதிப்புகளை பத்தி ரொம்ப அலசி ஆய்வு செய்வோம். அதாவது இன்னொரு தாத்பரியமும் உண்டு ஜோதிட சாஸ்திரத்துல. அதாவது கந்தனும் மந்தனும் ஒரு சேர 7ஆம் இடத்தை பார்த்தால் ஜாதகிக்கு திருமணம் அப்படின்ற ஒரு விஷயம் நீண்ட நெடுங்காலமாக தள்ளி போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும், அல்லது திருமண நடைபெறாத ஒரு சூழலையும் ஏற்படுத்தும் அப்படின்றது இந்த ஜோதிட சாஸ்திரம். ஆனால் இதெல்லாம் உண்மையா, இது சரியா இருக்குமா அப்படின்னு நம்ம ஆய்வு செய்ததுல இது பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சில ஜாதகத்துக்கு இது பொருந்தும். அது எப்படி பொருந்தும் அப்படின்னா, இந்த லக்னாதிபதி பலம் இழக்கிறது, 7ஆம் இடத்ததிபதி பலம் இழக்கிறது போன்ற சிக்கல்களை இருந்தால் இது ஒரு சில தடைகளையும் ஒரு சில இந்த குடும்பத்தினுடைய குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த செவ்வாயும் சனி பகவானும் சுபத்துவம் ஆகி பூர்ண சந்திரனோட தொடர்பு ஏற்பட்டு சுபத்துவம் ஆகி குருவோட சம்பந்தப்பட்டு குரு பார்வையில் இருக்கும்போது மேற் சொன்ன எந்த ஒரு சிக்கலும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது என்பது நிதர்சனமான உண்மை. உலக மக்கள் அனைவருக்கும் குரு அருளோடு திருவருள் கிடைக்கப்பெற்று வாழ்க வளமுடன்.